அம்மா வந்து இந்த மாத்திரையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாகவே கண்டினியூ பண்ணுறாங்க. என்னன்னாக்கா எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா அந்த அந்த காலத்தில் அடித்து ப்ளட் லாஸ் ஆகி அவங்களுக்கு வந்து அப்படியே பிபி சுகர் இதெல்லாம் வந்து இந்த மாத்திரை தான் அவங்களுடைய உசுரையே காப்பாற்றுது. இப்போ நான் இதை வந்து எடுத்துகிட்டு போகிறேன் எங்கள் அம்மாவுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு முக்கியமா பண்ணுங்க. சரி, ஹாய் கட் எல்லாரும் ஹாய் கட். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்கன்னா, நான் வந்து எங்க அக்கா வீட்டுக்கு போறேன். பட்டு வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போறாங்க. ஆமா, பட்டு வந்து இதோட என்ன தனியா விட்டது வந்து 2வது டைம். ஆமா, முன்னாடி எங்க போனா அதே மாதிரி ஃபங்க்ஷன் போனீங்க. நான் வந்து அக்கா வீட்டு கிரக பிரவேசத்துக்கு போறேன். பட்டு வந்து சென்னைக்கு வேலை விஷயமா டப்பிங் கொடுக்குற விஷயமா போறாங்க. ஸோ அங்க போயிட்டு குயிலாப்பாளையம் போயிட்டு ஸ்ட்ரைட்டா சென்னை போயிடுவாங்க. சரி, சென்னை போயிட்டு எப்ப ஃப்ரைடே வந்துருவல்ல, சரி நீ பார்த்து போயிட்டு வா. சரியா, நான் போயிட்டு வரேன். கிளம்பி தம்பியை பார்த்துக்க, ஓகேவா? அம்மாவும் அப்பாவும் காலையில போயிட்டாங்க பஸ்ல. நானும் பாட்டியும் இப்ப பஸ்ல போறோம். நாங்களும் பஸ்ல பின்னாடியே போறோம். சரி சரி. சரி, நாளைக்கு காலையில ஃபங்க்ஷன் வீடு கேட்க சுத்தமா. சரி, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பட்டுக்கிட்ட தான் போன் இருக்க போகுது. சரி, அவங்க போயிட்டு சென்னைக்கு போயிட்டு ஏதாவது vlog எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த போன் தான் எடுத்துட்டு போறேன். அதுக்கே என்னன்னு தெரியல, எங்கள் சாருக்கு ஃபோன் பண்ணி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணி கேட்கணும். நான் இதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணி அவர் வந்து நான் இன்னைக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார், இன்னைக்கு நாளைக்கு, அதுக்கு தான். ஓகேவா? சரி, ஓகே, போகலாமா? சரி, போகலாம். பஸ் ஸ்டாண்டில் வந்து சாமி கும்பிட்றாரு. கீழே ஈத்துடு, மேலே தூக்கின்னு இருக்கு பேர். இவன் அடங்கவே மாட்டான். பிடிச்சிக்கு பட்ட பிடிச்சிக்க இங்கெல்லாம் விளையாடக்கூடாது. வா, ரோடு மெயின் ரோடு. இங்க வந்து இவருக்கு பால் வேணும். பஸ் ஏற போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. பால் அப்புறம் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கம்மியா சொல்லுங்க. இது வந்து ஃபங்க்ஷனுக்காகவே எடுத்த ட்ரெஸ் பட்டு. நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு. கேரளா ஸ்டைல் கொஞ்சம் டிஃபரெண்டா எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்தது. அவனை விட்டுட்டு காமி. ஆனா இந்த வெயில்ல கொஞ்சம் புடுங்குது. இல்ல பட்டி ரோடா இருக்கு, இல்லனா இறக்கிட்டுறேன். இது அடங்க மாட்டேது, ஓடுது. பட்டு பட்டு பஸ் வருது பட்டு. சும்மா சொன்னேன். பஸ் வந்தா சத்தம் கேட்கும். பட்டு மேலே பத்தியா மழை வர்ற மாதிரி இருக்கு மேலே. ஆமாம், இருட்டின்னு வருது. நம்ம அங்கே பாரு, மேலே பாரு. ஊ, மழை வரப்போகுது. அது வந்து அரச மரம். அரச மரத்துக்கு நாகப்பழ மரத்துக்கு வித்தியாசம் தெரியல உனக்கு. இங்க வா. பஸ் வந்துடும், வா ஃப்ரெண்ட்ஸ். பஸ் இப்படி தான் வரும். இங்கே வந்து இந்த மெயின் ரோட்டில் இப்படி நிற்கும். மணியும் ஆயிடுச்சு, பின்னாடி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க. மழையும் வந்துச்சு. மழை இப்போ நிறைய பெய்யுது. பஸ் வேறு எப்போ வரும்னு தெரியல. பஸ் இங்கேருந்து வரும், பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். பட்டு பஸ் வந்துச்சு. பட்டு நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. செம மழை. ஆஹா, எப்படியாவது போய் பார்த்து போய் வா. பார்த்து போ. பாய் பார்த்து போ. மழை வேற வந்துச்சு. பட்டு பார்த்து போனா, பார்த்து ஏறு. பாய். பட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டேன். இப்போ நானும் அக்கா வீட்டு கிளம்பிட்டேன். அம்மா மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னாங்க. அம்மா வந்து மாத்திரையில் தான் அவங்களுடைய உசுரே இருக்குது. இது வந்து அவங்க கொடுத்த மாத்திரை அட்டை, இதை வச்சு தான் மாத்திரை வாங்கிட்டு போகிறேன். இது பாருங்க, இந்த இந்த பையில் நிறைய மாத்திரை தான் இருக்குது. இன்றைக்கி தான் வாங்கினேன். அம்மாவுக்கு இப்போ எடுத்து போயிட்டு இந்த மாத்திரையை கொடுக்கணும். இங்கே பாருங்கள், நான் அப்படியே ஒரு கையை விட்டு அல்றேன் பாருங்களேன் மாத்திரையை.
இதை பாருங்கள், இது ஃபுல்லாக மாத்திரை தான். இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்றதுனால தான் அம்மாவுக்கு கொஞ்சம் தெம்பாகவும் இருக்குது. இந்த மாத்திரைலாம் சாப்பிட்லன்னா அவ்வளோதான். எங்கள் அம்மா வந்து இந்த மாத்திரையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாகவே கண்டினியூ பண்ணுறாங்க. என்னன்னாக்கா எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா அந்த அந்த காலத்தில் அடித்து ப்ளட் லாஸ் ஆகி அவங்களுக்கு வந்து அப்படியே பிபி சுகர் இதெல்லாம் வந்து இந்த மாத்திரை தான் அவங்களுடைய உசுரையே காப்பாற்றுது. இப்போ நான் இதை வந்து எடுத்துகிட்டு போகிறேன் எங்கள் அம்மாவுக்கு. அக்கா வீட்டுக்கு போகிறேன், நானும் கிளம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வழியை காட்டுறேன். அந்த வழி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது என்ன வழின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரியில் ஆரோவில். இது வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஃபாரினில் போகிற ஃபீல் தான் இருக்கும். இந்த இடத்துல எல்லா கண்ட்ரியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இங்கே இருப்பாங்க. இப்போ நம்ம போகும்போது பாருங்களேன், இந்த பக்கமும் ஹோட்டல்லாம் சூப்பராக இருக்கும். ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருக்குமே இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். பாருங்களேன் நீங்களே, இதெல்லாம் ஹோட்டல் தான். அப்படியே சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த ரோட்டை பாருங்களேன், நீங்களே பாருங்களேன். இங்கே பாருங்க, ஒரு ஃபாரினரா அப்படியே பின்னாடி நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இது பாருங்க, இந்த ஹோட்டலை பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம ஏதோ இந்த இங்கிலாந்து, நெதர்லாந்து, இட்டாலி, அமெரிக்கா, இந்த ஆப்பிரிக்கா அந்த ரோட்டில் போகும்ல, அந்த மாதிரி இருக்கும் இந்த ரோடு பார்த்தா. நிறைய ஃபாரினர்ஸ் வந்து போவாங்க. என்னமோ கட்டுறாங்க, என்ன கட்டுறாங்கன்னு தெரியல. இதே பாருங்க, ஹோட்டல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஹோட்டல்லாம். குயிலாப்பாளையம். என்னைக்காவது இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுன்னு பார்க்குறேன், அது நேரம் அமைய மாட்டேங்குது, காசும் அமைய மாட்டேங்குது. இது உள்ளார உட்காந்து சாப்பிட்றணுங்க, என்னைக்காவது இது உள்ளார உட்காந்து சாப்பிட்றணும். இது பாருங்க, இது உள்ளதான். கீழே பார்த்தீங்கன்னா பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக. அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க இது யார் வீடு அப்படின்ட்டு. என்னோடய அக்கா வீடு தான், என் கூட பிறந்த அக்கா தான். என் அக்கா வீடு தான் இந்த வீடு. அம்மா பின்னாடி இருக்காங்க, அதை பாருங்க, அம்மா பின்னாடி இருக்காங்க, கிச்சனில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீனா? நான் நினச்சிக்கினே வந்தேன் ஏதாவது மீன் தான் இருக்கும் அப்படின்னு. நிஜமாவா? எவ்வளோ வந்து மீனா? ஐயோ, அதுக்கு வாங்கியிருக்கவே கூடாது. அது கேட்காது, தம்பி பாசம். அம்மா பேர் மாத்திரை வாங்கிட்டேன் பாரு, என்னென்ன மாத்திரைன்னு பாரு. வாங்கிட்டேம்மா, எல்லா மாத்திரையும் கொடுத்துட்டாங்க. எந்தெந்த மாத்திரை எப்படி போடணுன்ட்டு பாரு. பாரு, உட்காந்து பாரு. அம்மா மாத்திரையை கொடுத்துட்டு அது இப்படிலாம் போகணுன்னு சொன்னாங்க பாருமா. எனக்கு புரியவே இல்லைம்மா. எனக்கு உனக்கு தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, எவ்வளோ மாத்திரை பாருங்களேன். இந்த மாத்திரை வந்து நைட்டுக்கு போகிறது. அந்த மாத்திரையா? ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவுக்கு மாத்திரையில் தான் வந்து உசுரே வாழுது. உண்மையாக வந்து அம்மாவுக்கு இந்த மாத்திரைலாம் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பிபி அதிகமாகிடும், சுகர் அதிகமாகிடும், அவங்க நார்மலாக இருக்க மாட்டாங்க. இதுதான் அம்மாவுடைய ஒரு உசுரு. இப்போ பார்த்தா இதுதான். இது காலைல ஒன்று பொழுது பொண்ணு, இது வந்து
காலையில் ஒன்று ஒன்று போகிறது. ஆ ஆ இது நைட்டுக்கு ஒன்று ஒன்று போகிறது. ஆ ஆ அப்படியே அந்த மாத்திரை காட்டு. எப்பா ஒரு கடையே வைக்கலாம் போல எவ்வளோ மாத்திரை பேர். 2 மாதத்துக்கு இந்த மாத்திரை. 2 மாதத்துக்கா? ஆமாம், 2 மாதத்துக்கு. என் அம்மாவுக்கு பிபி சுகர் கூட பரவாயில்ல, பிபி தான் குறையவே மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. சுகரு, கொலஸ்ட்ராலு. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற குடைச்சில் அந்த மாதிரி குடைச்சில். இது 2 வேலை போகிறது தான். இது 2 வேலை. இது 2 வேலை, இது 2 வேலை. இதெல்லாம் ஒரு வேலை. இது ஒரு வேலை, இது ஒரு வேலை. எல்லாம் ஒரே கலர்ல இருக்குது. எனக்கு தெரியும் மாத்திரை எப்படி போகிறது. தெரியுமா? சரி, ஓகே. இப்போ மாத்திரை கொடுக்கும்போது தான் கொஞ்சம் சிரிப்பு வருது. மாத்திரை நான் வர கொடுத்தாங்களா சொல்லு, இவ்வளோ மாத்திரை. ஆமாம். மாத்திரை எப்படி கொடுக்க முடியும்? அவங்க வர சொல்லு, செக் பண்ணணும் சொல்லாத கொடுத்தாங்க. ஆமாம் ஆமாம். பிபி செக் பண்ணிட்டு தான் கொடுக்கணுவாங்க. அது எழுதி கொடுத்து அனுப்பிடுறாங்க இந்த மாத்திரை. நானே ஒரு நேரம் குழம்பிடுவான் மாத்திரை போகிறதுக்கு. இது கிரிக்கிட்டு படிச்சு கேட்பேன், எது காலை மாத்திரை, எது பொழுதுக்கு மாத்திரை, எது எப்படி போடுறது. ஒரு நேரம் குழம்பிடுவோம். பரவாயில்ல. இவ்வளோ மாத்திரையை சாப்பிட்டு 1 அட்டை, 2 அட்டை, 3 அட்டை, 4 அட்டை, 5 அட்டை, 6 அட்டை. 6 அட்டையில் 6 அட்டை மாத்திரை. 1 மாதத்துக்கு தான். 2 மாதத்துக்குமா? 2 வேலை போடணுமாச்சு இந்த மாத்திரை. இல்லைம்மா, அது ஒரு வேலை தான்மா போடணும்னு சொன்னாங்க. ஒரு வேலை சொல்லி. ஆமாம்மா, அது மட்டும் எனக்கு நல்லா நான் ஞாபகம் இருக்குது. நாங்கள் பிஎஸ் பழம்பு வாங்கி பார்த்து 2 வேலைக்கு தந்துட்டாங்க. ஒரு வேலைக்கு தந்துக்கிறாங்க. சரி சரி சரி, போ மாத்திரை வாங்கியாந்தாச்சு. போ மாத்திரை வாங்கியாந்தாச்சு. நிம்மதி, அவ்வளோதான். மாத்திரை இது எவ்வளோ மாத்திரை, இது இவ்வளோ மாத்திரை, இது இவ்வளோ மாத்திரை. பாருங்க, இது ஒரு கலர் மாத்திரை. அது ஒரு மாத்திரையாக போட்டுக்கணும். இதெல்லாம் சரி சரி, இதெல்லாம் ஒரு மாத்திரையாக போட்டுக்கணும். இது ஒரு மாத்திரை தான். தெரியல, மாத்திரை கொடுத்தாங்க வாங்கி வந்துட்டேன். நீ தான் போடுற, எனக்கு என்னமா தெரியும். ஏமா தெரியும் எனக்கு மாத்திரை. தெரியல, மாத்திரை போட்ட மாத்திரை மாத்திரை கரெக்டாக போட்டுருவியா? போட்டுருவேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். மாத்திரை அம்மாவுக்கு வாங்கி வந்துட்டேன். பட்டும் என்னை தனியாக விட்டுட்டு அவங்க மட்டும் அவங்க அக்கா வீட்டு ஃபங்க்ஷன் போயிட்டா. நான் அம்மா கிட்ட வந்துட்டேன். ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த பிளாக், அவ்வளோதான். அம்மா பாய் சொல்லுமா. பாய். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுமா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு முக்கியமா பண்ணுங்க. சரி, ஓகே, பாய். பாய் 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 பாய்.